திருமாவளவன் உயர்நீதிமன்ற சம்பவம், அதை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஜாதி அடிப்படையில் பார்க்குறாங்க, சில பேர் அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க. பட் ஆஸ் ஏ அட்வொகேட்டாக என்னுடைய ஆங்கிள் என்ன அப்படின்னாக்கா, இது முழுக்க முழுக்க அட்வொகேட்னுடைய ஃபேமிலிஸ், எங்களுடைய ஃபேமிலியினுடைய உள்விவகாரம் தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது திருமாவளவன் அட்வொகேட்டு, அவர் கூட வந்தவங்களும் அட்வொகேட்டு, அடிப்பட்டவரும் அட்வொகேட்டு. ஸோ இது அட்வொகேட் ஃபேமிலிஸுக்குள்ளே நடந்த விஷயம். இது மறுபடியும் தொடராமல் இருக்கிறதுக்கு என்ன? நம்பர் 1. நம்பர் 2, நம்ம அட்வொகேட் ஃபேமிலிக்குள்ளே எந்த ஜாதி ரீதியான பிளவோ இல்லை அரசியல் ரீதியான பிளவோ உள்ளுக்கு வர வைக்கக்கூடாது. இந்த ஆங்கிளில் தான் இதை நான் பேச போகிறேன். ஆல்ரைட், அன்றைக்கி நடந்த சம்பவத்தை ரெண்டாக பிரிக்கலாம். என்னென்னா, அந்த தாக்கப்பட்டார் இல்லையா ராஜீவ்காந்த் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர், அவர் தாக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது பார்ட் ஏன்னு வைக்கலாம். அவர் தாக்கப்பட்டதுலேருந்து எங்கே ஓடி போய் பார் கவுன்சில் நுழைஞ்சி அப்போ கூட அடிக்கிறாங்களோ அது பார்ட் பின்னு வைக்கலாம். பார்ட் ஏல திருமாவளவனுடைய தரப்பு அவங்க மேலே சொல்கிறாங்க, அவர் இவங்க மேலே சொல்கிறாங்க, அந்த பார்ட்டை விட்டுடுவோம். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வு யாயிரம் தான் இருந்தாலும் அந்த மாதிரி பார்ட் பி நிகழ்வு சரியானதா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு சரியில்லை. ஆனால் அதை எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதுக்கு நான் உதாரணம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், புரட்சி பாரதம் அதை உருவாக்குனவர் பூவை மூர்த்தியார். அவருடைய வழக்கு ஹைகோர்ட்டில் வருது. அந்த கேஸுக்கு நான் அப்பியர் ஆகிறேன். அப்போது அவர் ஹைகோர்ட்டுக்கு வர்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக ரகசியமாக வருவார். ஏன்னா நிறைய அட்வொகேட் சேர்ந்துருவாங்க சொன்னாலே. இப்போல்லாம் ரூபா கொடுத்து கூப்பிடுவாங்க, அப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் சொல்கிறது 1998 1999. அப்போது நாங்கள் என்ன செய்யணும், இதே இடத்துல ஹைகோர்ட்டு அங்கே ஒரு பால் பூத் இருக்குது இல்லைங்களா, அந்த கேட்டில் ஒரு சைடில் அவருடைய கார் நிற்கிது. கார் உள்ளுக்கு நானும் அவர் அப்புறம் இப்போது அணுகுண்டு ஆறுமுகம்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா அட்வொகேட் டாக்டர் அம்பேத்கர் அட்வொகேட் அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் 3 பேர் உட்காந்து பேசிகிட்ருக்கோம். பூவை மூர்த்தியார் வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் 10 ஆளுக்கெல்லாம் வந்துட்டோம். ஒரே கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க, ஒரு ஆயிரக்கணக்கான அட்வொகேட்டுங்க ஸ்மெல் பண்ணி அப்படியே ஃபுல்லாக பேக்கப் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு கிரிமினல் லாயரு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான லாயரு, அவர் திறமையினால் ஹைகோர்ட்டு ஜட்ஜை எலிவேட் பண்ணவர், அவர் பேர் சொல்ல விரும்பலை. அவர் போகும்போது என்னப்பா இந்த மாதிரி கூட்டமாக இருக்குது, ஒரு காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்குறாரு. சொன்ன உடனே நாங்கள்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகணும். அந்த நேரத்தில் பூவை மொத்த டக்குன்னு